போன வாரம் செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் முக்கால்வாசி தீந்துச்சு. அதுலேயும் 1 2 மீதி இருக்குமல்ல, அதெல்லாம் பொறுக்கி போட்டு இன்னைக்கு வந்து பருப்பில் போட்டு பருப்பு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு திரும்ப செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு ஈவினிங் போல வந்து சந்தைக்கு போகணும். ரேஷன் பருப்பு கொஞ்சமா போட்டா கூட ரொம்ப திக்கா ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால பருப்பு கொஞ்சம் கம்மியா போட்டு பருப்பு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சந்தையில போன வாரம் சென்னாக்குண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, அது வந்து முட்டை போட்டு பொரியல் செய்யலாம்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலயும் கொஞ்சம் வந்து நம்ம பவுடரா அந்த பொடி மாதிரி செய்வோம்ல, அதை செய்யலாம்னு ரெடி பண்ணியிருந்தேன். கருவாடை என்னதான் வெயில் எடுத்து வச்சிருந்தாலும் வீட்டுக்குள்ள வைக்கும் போது பயங்கரமா எரிமேறிட்டே இருக்குது. அதுல வந்து ஒரு தாம்பாளத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கப்பு வச்சுட்டு ஒரு தட்டுல இந்த மாதிரி கருவாடு வச்சிட்டோம்னா அந்த தண்ணியை மீறிட்டு எறும்பு உள்ள போதாதுங்க. இந்த மாதிரி எறும்பு ஏற பொருளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் எறும்பு ஏறாது. சென்னாக்கோடி பொடி செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஒரு 2 3 பூண்டு நல்லா தட்டி போட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக சீரகம் 4 5 மிளகா அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை மட்டும் நல்லா போட்டு வறுத்துடணும். இது கூட நிறைய பேர் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போடுறாங்க. அப்படி போடும்போது ஃப்ளேவர் மாறிடும்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். சென்னாக்கொன்னி இந்த கருவாடுலாம் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இதோட வாசனை ரொம்ப பிடிக்கும். இந்த வாசனை பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பவுடர் பிடிக்குங்க. ஆனால் ஜெய்குட்டிக்கு எனக்குலாம் ஓகே. ஆனால் குட்டிமாலாம் கண்டிப்பாக இது விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கருவாடு ஃப்ளேவரே அந்த அளவுக்கு பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கருவாடு சாப்பிட வைக்கணும். யாருக்கெல்லாம் இந்த சென்னாக்கொன்னி வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பேர் நைட்டை ஊற வச்சிருந்தேன். அதனால் அதில் வந்து தோசை விட்டு நானும் ஜெய்குட்டியும் எடுத்துக்கிட்டோமா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசுல முட்டை போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன். பருப்பு குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் அது கூட எனக்கு கிரீன் தோசை அதுக்கப்புறம் நார்மல் தோசை தாங்க இன்னைக்கு டிஃபன் ஐட்டமே.